வணக்கம். சில படங்கள் பாத்தீங்கன்னா மேலோட்டமா ரொம்ப ஜாலியா ஒரு மாதிரி கலகலப்பா தெரியும். ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு கதை ஒளிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற லாக்ஷந்தி மகிழா லோகம் படம் சரியா அந்த மாதிரி ஒரு ரகம்தான். ஒரு பக்கம் இது செம்ம காமெடியான படம்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இது ஒரு நம்ப முடியாத டார்க் த்ரில்லர்னு சொல்றாங்க. வாங்க இந்த படத்தோட ரெண்டு முகத்தையும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். ஒரு சாதாரண கணவன் மனைவி சண்டை. ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்காங்க. சரி, விவாகரத்து வரைக்கும் போகுது. ஆனா அங்க ஒரு வக்கீல் வராங்க. வந்து டைவர்ஸ் பண்றதை விட கொன்னுடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, சாதாரண ஒரு சண்டை இப்ப கொலை முயற்சி வரைக்கும் போயிடுச்சு. இந்த கொடூரமான யோசனைக்கு பின்னாடி இருக்கிறது இந்த மூணு கதாபாத்திரங்கள் தான். ஒருத்தங்க கீர்த்தி, டைவோர்ஸ் ஆனவங்க, அவங்களுக்கு ஆண்கள்னாலே பிடிக்காது. ரெண்டாவது ரத்னாலு, வேலைக்காரி, சின்ன விஷயத்த கூட ஊதி பெருசா ஆக்குற ஆளு. கடைசியா புஷ்பா, ஒரு வழக்கறிஞர். இவங்க கொடுக்குற ஐடியாஸ் எல்லாம் ஒரு சாதாரண மனுஷன் யோசிக்கவே முடியாத அளவுக்கு விபரீதமா இருக்கு. இவங்க மூணு பேரும் தான் கதைய மொத்தமா மாத்துறாங்க. கொலை, சதித்திட்டம், இவ்ளோ சீரியஸான ஒரு கதைக்களம். ஆனா இந்த படத்தோட அதிகாரப்பூர்வ ஜானர் என்ன தெரியுமோ? ஸ்லாப்ஸ்டிக் காமெடி கூஃபியாம். அதாவது ஒரு மாதிரி அடிச்சு புடிச்சு பண்ற காமெடி. ஒரு கொலை முயற்சியை எப்படிங்க இப்படி ஒரு காமெடி ஜானருக்குள்ள அடக்க முடியும்? இந்த முரண்பாடு தான் இந்த படத்துல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். மார்ச் 26ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆனப்போ இந்த படம் பெருசா யாரோட கவனத்தையும் ஈர்க்கல. ஆனா சரியா ஒரு மாசம் கழிச்சு சன் நெக்ஸ்ட் அப்புறம் அமேசான் பிரைம்னு ஓடிடி தளங்கள்ல வந்ததும் படத்தோட தலையெழுத்தே மாறிப்போச்சு. ஓடிடில ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே ஜஸ்ட் வாட்ச்னு ஒரு பிரபலமான ஸ்ட்ரீமிங் கைட் தளம் இருக்கு. அதுல இந்த படம் ஒரே அடியா 452 இடங்கள் முன்னேறி பயங்கர பாப்புலர் ஆச்சு. தியேட்டர்ல யாருமே கண்டுக்காத ஒரு படம் ஓடிடில திடீர்னு ஒரு பெரிய ஹிட் அடிச்சது. கடைசியா இந்த படம் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. டார்க் காமெடிங்கிற பேர்ல எந்த எல்லை வரைக்கும் போகலாம்? அது எப்போ ஆபத்தான அறிவுரையா மாறுது? லேச்சந்தி மகிழா லோகம் இது வெறும் பொழுதுபோக்கா, இல்ல ஆழமான கேள்விகளை எழுப்புற ஒரு புதிரா, இல்லன்னா மக்களை கவர பல முகமூடிகளை போட்ட ஒரு மார்க்கெட்டிங் தந்திரமா? முடிவு உங்க கையில தான்.